ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, துவரம் பருப்பு கூட கத்திரிக்காய் போட்டு ஒரு சூப்பரான கத்திரிக்காய் கடையல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை குக்கரில் 2 விசில் விட்டு இறக்குனா சூப்பராக தயார் பண்ணிடலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு நல்லா தண்ணியில் அலசி அது கூட சேர்த்துக்கலாங்க. குக்கர்லேயே சேர்த்துக்கலாம். 3 தக்காளி சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு முழு பூண்டு அது கூடவே நல்லா உரிச்சிட்டு அது கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க. சாம்பார் தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு கத்திரிக்காய் வந்து நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ அந்த கத்திரிக்காயை நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. காயெல்லாம் நல்லா மூழ்கணும், அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலரி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், காய் பருப்பு எல்லாமே நல்லாவே வெந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். பருப்பு காயின்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். மசிச்சு எடுத்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாங்க. இப்படி நம்ம செய்கிறப்போ கத்திரிக்காயெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. கத்திரிக்காய் சேர்த்துன ஃபீலே இருக்காது, ஆனால் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துட்டோம். இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. இதுக்கு எண்ணெய், கறிவடகம் நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது வரமிளகா ஒரு 3 போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதில் சேர்த்துட்டுங்க. தாளிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். கடைசியாக மல்லித்தலை தூவிட்டு ஸ்டவ்வில் வச்சு ஒரு 2 கொதி விட்டு இறக்கிடலாங்க. நம்ம இப்போ தண்ணி சேர்த்துருக்கிறதுனால 2 கொதி விட்டு இறக்குனா சூப்பரான கடையல் தயாருங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.